ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 7 சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரவி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கோல்டாக இருக்குது, குளிராக இருக்குது, எனக்கு கோல்டு பிடிச்சிரும், வேணாம் அப்படிங்கிறாரு. அவங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்னென்னா தூங்க முடியாது, நீ வேணால் அன்றைக்கி மாதிரி மாடியில் போய் படணும், நீங்கள் ஏன் நீ போய் படுன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஏசியை மாற்றி மாற்றி ஆஃப் பண்ணதில் ட்ரிப் ஆகி வீட்டில் கரண்ட் போயிடுது. அப்புறமா முத்து வந்து மாடியிலேருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வந்து என்ன ஒரே இருட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மொபைலில் டார்ச் வச்சுட்டு அங்கே வந்து லைட் போட்டு பார்க்குறாரு. மீனா என்ன இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வர்றாங்க. அப்புறம் 2 பேருமா மீட் பண்ணிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, என்னடா அங்கே கரண்ட் வர இல்லை, என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கத்திட்டே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே முத்து கத்திடுறாரு, ஐயோ பேய் அப்படி சொல்லிட்டு. அதை கேட்டோடனே ரோஹிணியும் மனோஜும் அவங்க ரூம்லேருந்து வராங்க. ஏன்டா நைட்டு இருந்து கத்திட்டு இருக்கீங்கன்னொடனே, இங்கே பாருடா மனோஜனோடனே. இப்போ மனோஜ் கத்துறாரு, ஐயோன்னொடனே டே நான் தாண்டா அப்படின்னோடனே. அப்புறம் அண்ணாமலை வந்தோடனே, அம்மா மூஞ்ச பாருங்கப்பா என்னவோ தேய்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, நான் தூங்கும்போதே சொன்னேன் இவளை கேட்டாளா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஸ்ருதியும் ரவியும் அவங்களும் சத்தம் கேட்டு வராங்க. நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறமா கீழே போய் ஃபியூஸை மாட்டி வீட்டுக்கு கரண்ட் வந்துடுது. எல்லாருமே அவங்கவுங்க போய் தூங்க போயிடுறாங்க. இப்போ விஜயா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது இங்கே ரவியும் ஸ்ருதியும் பேசுகிறத வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னால தான் கரண்ட் போச்சு, கேட்டல இந்த மாதிரி ட்ரிப் ஆனனால தான் கரண்ட் போச்சுன்னொடனே, நான் என்ன செஞ்சேன், நீ தான் காரணம் சொல்லி மறுபடியும் 2 பேருமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதை விஜயா கேட்டுட்டு அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து முத்துவை கூட்டிகிட்டு பூ வாங்குறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பூவை உள்ளே போய் மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்து போலீஸ் வந்து முத்துக்கு வந்து ஃபைன் போட்டுறாங்க. உள்ளே போகும்போதே முத்து என்ன சொல்கிறாருன்னா, மீனா கிட்டே, நான் போய் அங்கே நிற்கிறேன், நீ வா, போலீஸ் வந்தால் ஃபைன் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் மீனா கேட்காம, இங்கே நில்லுங்க, நாங்கள் டெய்லி இங்கே தான் நிப்பாட்டிட்டு போவோம், ஒன்றும் ஃபைன் போட மாட்டாங்கன்னு ரொம்ப இதாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியில் வரதுக்குள்ளே போலீஸ் வந்து முத்துக்கு 500 ஃபைன் போட்டோன்னே இப்போ மீனா வந்து கத்துறாங்க, அது என்ன சார், நாங்கள் எப்போவுமே இங்கே தான் நிப்பாட்டுவோம், நீங்கள் என்ன ஃபைன் போடுறீங்க, வேணா ஒரு 100 வாங்கிக்கோங்க, இல்லை கூட ஒரு 100 போட்டு 200 வாங்கிக்கோங்கன்னொடனே, ஏம்மா நான் என்ன லஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன், ஃபைன் போட்டுட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவர் வேற திட்டுறாரு. அப்புறமா இந்த பொண்ணை என்ன பொண்டாட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்கணுன்னே, அவங்க உண்மைக்குமே அவங்க பொண்டாட்டி தான் சார் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னோன்னே, அதான் இந்த பேச்சு பேசுதுன்னு சொல்லி அவர் ஃபைனை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறமா இவங்க 2 பேருமா போய் டீ குடிக்க போகிறாங்க. அங்கேயும் அப்படி தான் மீனா வந்து முத்துக்கு வடையெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே, என்ன உனக்கு காரில் வந்த கஸ்டமர் உனக்காண்டி டீ வாங்கி கொடுத்து வடைலாம் வாங்கி கொடுக்குறாங்க, இதை பார்க்கும்போது எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகமே வந்துருச்சுனேன்னொன்னே, அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க, டே அவங்க 2 பேரும் உண்மையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, விஜயை வந்து எப்படின்னாச்சும் இன்றைக்கி ஸ்ருதி கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதியை நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே என்னெல்லாமோ உளறிட்டே இருக்காங்க. அப்போனே ஸ்ருதி என்ன கேட்குறாங்க, என்ன ஆண்டி ஆச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரோக் எதுவும் வந்துருச்சா, வேணா ஹாஸ்பிட்டல் போமானோடனே, இல்லைம்மா உனக்கும் ரவிக்கும் எதுவும் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.